தேவன் நம்முடைய வாழ்விலே உயர்வையும் முன்னேற்றத்தையும் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருந்த நிலையிலே இருப்பதல்ல, ரட்சிக்கப்பட்ட நிலையிலே இருப்பது கிடையாது. முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாழ்வு என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, நாங்கள் இன்னும் அப்படியே தானே இருக்கிறோம், ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லையே என்றெல்லாம் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். சிலர்லாம் இப்படியே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் தாங்க சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேங்க, ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல, அப்படியே தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, எதுக்கு பைபிள் படிக்கிற என்றெல்லாம் கேட்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் அநேகர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆகவேதான் முதலாவது நம்முடைய மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் இருக்கிற நிலையில் இருப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. பொதுவாக நம்ம பிள்ளைகளை, குழந்தைகளை நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, எந்த குழந்தையுமே பிறந்த குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்பது எந்த ஒரு பெற்றோருடைய ஆசையாகவும் இருக்காது. பிள்ளைங்க பிறந்த உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தையிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லையே, கண்ணை திறக்கவே மாட்டேன்தே, கண்ணை பார்க்கவே மாட்டேன்தே, காது கேட்கவே மாட்டேன்தேன்னா ஒரு உள்ள அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இதே 1 வயசு 2 வயசு 3 வயசு தாண்டோடனே பிள்ளைகளுக்குரிய அந்த வளர்ச்சியே இல்லைன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஒரு ஏக்கம், கவலையாக இருக்கும். என்னடா இது, பிள்ளையை பெற்றுட்டோம், பிள்ளைங்க பார்த்து எந்த ஒரு மூமெண்ட்டையும் காணலாம், அநேக ஒரு அங்கலாய்ப்பை தான் நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். எல்லாருமே இந்த பூமியில் வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்குறோம், குடும்ப உறவில் வளர்ச்சியை பார்க்குறோம், வேலையில் கூட எல்லோரும் வளர்ச்சியை பார்க்குறோம். அன்றைய நேரத்தில் பாருங்கள், மக்கள் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை வரீங்களா, ஏதாவது பரிசுத்தத்தை பற்றி போதிக்கிறீங்களா, மற்ற காரியத்தை பற்றி போதிக்கிறீங்களா, எதுக்கு இந்த இந்த பகுதியில் டச் பண்ணுறீங்க, இந்த செழிப்பு, பொருளாதாரம், இந்த ஆசீர்வாதம், முன்னேற்றம் என்பதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்றது அநேகருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் தேவனுடைய விருப்பம் அதுவாக தான் இருக்குது. சாதாரணமாக இந்த உலகத்தில் எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கிற நீங்கள் வேலை செய்கிற எல்லாருமே வாங்கின சம்பளத்துக்கே இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பளம் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பளம் வாங்கியிருப்பீங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே சம்பளம் வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி வாங்கணும்னு எண்ணம் இருக்குதா? இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், சம்பள உயர்வு கேட்குறோம், போனஸ் கேட்குறோம், சம்பள உயர்வு கேட்குறோம். என்னங்க 20 வருஷமாக 10 வருஷமாக 20 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்ருக்குறோம், அதே சம்பளத்தை தான் கொடுக்குறீங்கன்னு யாராவது, போதுங்க எஜமான், போதுங்க முதலாளி, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே சம்பளம் போதும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளமே போதும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா யாராவது? நீங்கள் உங்களை பார்த்து தான் கேட்குறேன், யாராவது நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க எனக்கு அது போதுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சம்பளம் இருந்துச்சு தோராயமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லுங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க தோராயமாக சொல்லுங்கள். ரொம்பலாம் சொல்ல, லட்சக்கணக்கெல்லாம் சொல்ல வேணாம், தோராயமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கினீங்க? எங்க இது உங்கள் கேள்வி, சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? 5000. 5000ங்களா? 5000, 6000, 7000, 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இன்றைக்கி அதே சம்பளம் போதுங்களா? பத்தாது. நிஜமாங்களா, உண்மைங்களா? ஏன்னா அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, பத்தாது. இன்றைக்கெல்லாம் 5000 யாராவது வேலைக்கு போகிறீங்களா? இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சாதாரண கொத்து வேலைக்கே பார்த்தீங்கன்னா, சாதாரண கொத்து வேலை, அதுவும் கொஞ்சம் நல்ல வேலைங்க தான், அதுக்கே இப்போ 1000 தாண்டிடுச்சு. பெயிண்டிங் எடுத்துக்கிட்டால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 தொட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்ச அப்போலாம் ஒரு 200 ரூபா கொடுத்தா வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சொல்ல பாஸ்டர் உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கம்மியாக செய்கிறோம், கம்மியாக எவ்வளோ 800 ரூபாய்க்கு செய்கிறோன்றாங்க, உங்களுக்காக தான் 800 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்றாங்க. பெயிண்டிங் வேலை தான். யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாம் இல்லை அப்போ 200 ரூபா கொடுத்த மாதிரியே கொடுங்க பாஸ்டர்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்போ வாங்கின சம்பளத்தையே வாங்கிட்டு போகிறீங்களா யாராவது?
நான் கேட்குறேன், வாங்கிட்டு போகிறீர்களா? இல்லையே. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஒரு உயர்வை எதிர்பார்க்குறோம். ஒரு சம்பள உயர்வு வரணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? டெய்லி சம்பளமாக இருக்கட்டும், வார சம்பளமாக இருக்கட்டும், மாத சம்பளமாக இருக்கட்டும், ஒரு சம்பள உயர்வை எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நான் சொல்கிறேன், நல்லது, தப்பு கிடையாது. என்ன சொல்கிறோம், தேவனும் அப்படிதான். உங்கள் வாழ்விலே நீங்கள் இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதுசாகவே இருக்குது. தேவனுடைய கிருபைகள் ஏன் புதுசுன்னா, ஒவ்வொரு நாளைக்கு அப்டேட். இன்னைக்கு உலகம் அப்டேட் ஆகிறத விட தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகுது. பாருங்கள், செல்ஃபோன் சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட டைமில் தான் அப்டேட் ஆகும். ஆனால் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகக்கூடியது, புதுசாக வரக்கூடியது என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் முன்னேற்றத்தை விரும்புகிறார், பெருக்கத்தை விரும்புகிறார், அபிவிருத்தியை விரும்புகிறார். நம்ம இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது என்று தான் தேவன் விரும்புகிறார். என்னுடைய ஆசையாக தான், தேவனுடைய ஆசையாக தான், நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் உங்கள் சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்களாக தேவனால் பலன் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், தேவ கிருபையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர்லாம் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி பார்த்து கொண்டு ஒரு முன்னேற்றத்தை தேவன் விரும்புகிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். என்ன சொல்கிறாரு, நீதிமானுடைய வாழ்வு இந்த எப்படி சூரியனுடைய பிரகாசம் நேரம் ஆக 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 அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது, அதே போல் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்வும் பிரகாசம் அடைய வேண்டும். எந்த அளவுக்கு, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்க வேண்டும் என்பது பற்றி. இதற்காக வேதம் போதிக்கின்ற ஒரு 4 விதமான விதிமுறைகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது விசுவாசம் பெருகணும், ரெண்டாவது மனப்பான்மை மாற வேண்டும். இந்த ரெண்டாவது விஷயத்தில் தான் நம்ம கொஞ்சம் நினைவிட்டு இருக்கிறோம். மனப்பான்மை, மனநிலை. நம்முடைய மனம் மாறாமல் வாழ்வு இல்லை என்பதை பற்றி தான் ஒரு சில வாரங்கள் 2 வாரங்களாக நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் என்று சொன்னால் எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், தாட்டுன்னு சொல்லுவோம், நம்முடைய யோசனைகள், சிந்தைகள். நம்ம சரீரம் இங்கே உட்கார்ந்தாலும் உங்களுடைய மனம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களால் ரொம்ப நேரம் இங்கே உட்கார முடியாது. அப்போ மனம் மாறாமல் மாற்றமில்லை. மனம் மறுரூபமாக வேண்டும், மனப்பான்மை மாற வேண்டும். போன வாரம் சொல்லும்போது நம்முடைய மனப்பான்மை மாறாமல் இந்த பூமியில் எந்த ஒரு வாழ்வும் இல்லை. மனப்பான்மை மாறாமல் பைபிள் படிக்கிறதுனாலையோ ஜெபம் பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனம் மாறினால்தான் எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களோடு கூட இருக்கிற மக்களை பொறுத்தல்ல, உங்களை பொறுத்து தான். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு, சொல்லுங்கள், இருதயத்தின் நினைவு. நினைவு என்றால் என்ன? யோசனை, தாட், எண்ணங்கள், மனம், ஆத்துமா. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள், சிந்திப்பது எப்படியோ அப்படி தான் நீங்கள் இருக்க முடியும். அதுதான் இங்கே வருகின்ற நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நம்மளை உருவாக்குன தேவன், நம்ம இப்போ இந்த உலகத்தில் கொண்டு வந்தது தேவன். அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவருக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியும். உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களை பற்றி சொல்ல தெரியாது. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டால் நம்ம வாழ்க்கையை சரியாக சொல்லிடுவாங்க, ஜாதகம் போய் பார்த்தா வாழ்க்கை சரியாயிரும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். யார்ட்டையாவது போய் ராசி கேட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. ராசியோ ஜோசியமோ கைரேகையோ எந்த ஒரு காரியத்தை பார்க்க போனாலும் அவர்களுக்கு உங்களை பற்றி முழுமையாக தெரியாது. உங்களை பற்றி நன்றாக தெரிந்தவர், அறிந்தவர் ஒரே ஒருவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்கு தான் உங்களை பற்றி எல்லாமே தெரியும். அப்போ நம்ம அவர்கிட்ட வரணும். அவர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி கேட்போம் என்றால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும்.
அதுதான் பாருங்கள். இப்போ ஒரு உதாரணம் பைபிளிலிருந்து, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த மக்களுடைய மனநிலையை மாறலை. எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. எகிப்தை விட்டு பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் பார்த்து வெளியே வந்தாங்க. 10 விதமான அற்புதங்கள் நடந்தது. கடைசி அற்புதம் தலைச்சன் பிள்ளைகளுடைய மரணம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா செங்கடல் 2ஆக பிளக்குது. அதெல்லாம் இப்போ கண்கூடாக பார்த்த ஜனங்கள். நம்ம கூட சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கல. ஆனால் இவர்கள் எல்லாருமே 10 விதமான அற்புதங்களெல்லாம் பார்த்தாங்க. செங்கடல் பிளக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தேவன் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்தது எல்லாம் பார்த்தாங்க. பார்வோனுடைய சேனை கடலிலே மூழ்கடித்தது. அவங்களை பார்வோனின் ராஜா முதற்கொண்டு எல்லாம் செத்து போனதெல்லாம் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தாலும் கொஞ்சம் தூரம் போனோன்னுமே அவங்க திரும்ப அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா திரும்ப எகிப்துக்கு தான் போக ஆரம்பிச்சுது. என்ன சொன்னாங்க, நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இது எப்படின்னா, சிலர் நம்ம ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம நினைப்போம், பேசாமல் நம்ம ஒரு இந்துவாகவே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. சில பேர் நினைப்பாங்க பாருங்கள், பேசாமல் நம்ம அதிலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கிற ஜனங்கள், நீ அங்கே போய் என்னத்தை பார்த்த, அங்கே போய் என்னத்தை இன்னும் அப்படியே தானே இருக்கிற, எந்த ஒரு முன்னேற்றமோ இல்லையே. இப்போ நம்ம கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் நம்ம பார்த்து கேட்குற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நீ நிறைய வார சர்ச்சுக்கு போகிற, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போகிற, என்ன முன்னேற்றம், என்னத்தை பார்த்த, என்னத்தை கிழிச்ச, என்னத்தை சாதிச்ச, அப்படியே தானே இருக்கிற. உங்களை பார்த்து கேட்டுக்கலாம் இல்லைங்களா? சில பேர்லாம் வந்து அது போகிறதுக்கு பேசாமல் இங்கே இருக்கலாம்ல என்றெல்லாம் நம்மை பார்த்தெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். நானும் பார்த்துட்டு நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்துருக்கிறேன். நீலாம் போய் அங்கே போய் என்ன பண்ணுறது, அப்படி தானே ஒரு முன்னேற்றமும் இல்லையே, பேசாமல் இங்கேயே வந்துடலாம், வந்துட வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த ஜனங்கள் பாருங்கள், அடிக்கடி விடுதலையாகி வெளியே வந்தாலும் இவங்க அடிக்கடி எகிப்துக்கே போனாங்க, பழைய நிலைமைக்கு போனாங்க, பழைய வாழ்க்கைக்கு போனாங்க. கவனமாக கேளுங்க, அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் மனதிலே திரும்ப அவர்கள் எகிப்துக்கு போனாங்க. நம்ம கூட ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் திரும்ப என்ன பண்ண முடியும், பழைய நிலைமை, பழைய வாழ்க்கை, பழைய மத கிரியைகள். அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது. இந்த மூல உபதேசங்களை பற்றி போதிக்கும் போது வேதம் சொல்லுது, முதல் உபதேசமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் எபிரேயர் சொல்கிறார், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்றார். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், இதுதான் மூல உபதேசத்தில் முதல் அடிப்படை உபதேசமாக எபிரேய ஆக்கியோன் கொடுக்குறத பார்க்குறோம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்றார். அதெல்லாம் செத்த கிரியைகள்ன்றார். நம்ம எகிப்தில் வாழ்ந்த ஒரு வாழ்வு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்வுலாம் செத்த கிரியைகள்னு சொல்கிறார். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக செத்தவங்களாக இருந்தோம். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம், ஒரு செத்தவங்களாக தான் இருந்தோம். எதில் செத்தவங்களாக இருந்தோம், நம்முடைய ஆவிக்குரிய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம செய்த எல்லா கிரியைகளுமே எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் செத்த கிரியைகள் அப்படின்னு சொல்லிட்டார். அன்றைக்கி இந்த ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணணும், திரும்ப செத்த கிரியைகள் தான் போகிறோம். புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அதுதான் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க பாருங்கள், இந்த பழைய எண்ணங்கள்லாம் இருந்ததுனால இவர்களால் மிகப்பெரிய ஒரு கானான் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, கொடுக்கப்படுவதற்கு முன்பாக வேவு பார்த்துட்டு வந்த பிற்பாடு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்கிறாங்க. மனதிலே என்ன நினைக்கிறாங்க, அவங்க பார்வை நாங்களாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்க, பூச்சி போல இருக்கிறாங்க. சில பேர் நம்ம மனதில் பார்த்திங்கன்னா, நம்மளாம் நீங்கள் நிறைய பேர் அநேகர் சொல்கிற ஒரு காரியம், நம்மளாலாம் முடியாதுங்க, நம்மளாலாம் ஆகாதுங்க. சில பேர் பாருங்கள், இந்த ஆகாது, முடியாது, புரியாது இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். யார்? வெளியாட்கள் கிடையாது. யார் அதிகமாக பேசுகிறது? ஆகாதுங்க, கூடாதுங்க, முடியாதுங்க, இதெல்லாம் யார் பேசுகிறது? விசுவாசிங்க பேசுகிறாங்க. பவுல் என்ற ஒரு மனுஷன் போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கேருந்து பேசுகிறார் தெரியுங்களா? ஜெயிலிருந்து சொல்கிறார், ஜெயிலிருந்து எழுதுகிறார்.
ஜெயிலில் வந்து இன்றைக்கி ஜெயில் வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு இன்றைக்கி இருக்கிற நார்மல் வாழ்க்கை கிடையாது. என்ன தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களாம் தெரியும் விஷயம் எல்லாமே. அது எவ்வளோ கொடுமை, அதில் எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனைன்றது அவங்களும் தெரியும். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, ஒரே ரூமில் தாங்க பாத்ரூமாக இருக்குமாங்க அப்படின்லாம் சொல்லணும். எவ்வளோ ஒரு வேதனையான காரியத்தெல்லாம் அவங்க அனுபவிப்பார்கள்ன்றலாம் சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க, ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் பவுல் ஜெயிலர்னு சொல்கிறார், என்னை பலப்படுத்துறதுக்கு. அங்கே உட்காந்துட்டு என்னங்க எனக்கு ஒன்றும் முடியலைங்க, ஒன்றும் ஆகலைங்க, அவ்வளோதாங்க இவ்வளோதான் அப்படிலாம் பேசலை. சூழ்நிலை மோசம், சூழ்நிலை கஷ்டம், ஆனால் மனம் எப்படி இருக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா, கிறிஸ்துவால், தேவனால், இயேசுவால். அவர் சொல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்முடைய மனதில் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் போது மனம் தைரியமாகும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் இவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோங்க, எல்லாம் நார்மல்னு காமிக்குதுங்க, அப்போ என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைங்க, மனதில் தாங்க பிரச்சனை அப்படின்றாங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்கவே இல்லையா? உங்கள் அக்கம் பக்கத்தெல்லாம் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த பிற்பாடு சொல்லுவாங்கள்ல, ஆள் பாடி, அதாவதுங்க எல்லாம் நல்லா தாங்க இருக்கிறாங்க, ஆனால் பிரச்சனை பாடியில் இல்லை, பிரச்சனை சரீரத்தில் கிடையாது, பிரச்சனை மனதில். கேட்டுறீங்களா? பக்கத்து கேட்டுறீங்களா? அந்த வார்த்தையில் கேட்டுறீங்களா? பிரச்சனை மனதில். இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கும் பிரச்சனை எங்கன்னா பாடியில் இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை மனதில் தான். இப்போ வந்து சைக்காலஜி பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, மன ரீதியான பாடங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. மனம் சரியானால் வாழ்வு சரியாகும். வந்து இந்த ஜனங்கள் பாருங்கள், அதாவது எகிப்தை விட்டு கிளம்பின மக்கள் எல்லாமே அவங்க அடிக்கடி மனம் மறுரூபமாகாதனால, மனம் மாறாததுனால இவங்க வந்து மனதாலேயே கேட்டு போனாங்க, மனதாலேயே செத்து போனாங்க. அடிக்கடி தப்பாக பேசி தப்பாக பேசியே அடிக்கடி மனம் தப்பாக இருந்தனால வாயும் தப்பாக பேசிடுச்சு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்ற மாதிரி அடிக்கடி இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் செத்தா நல்லாயிருக்கும், நாங்கள் செத்தா நல்லாயிருக்கும். எங்க யார் சாவை பற்றி பேசுவா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. யார் சாவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. இருதயம் அதால் நிரம்பி கிடக்குது. எதால் நிரம்பி கிடக்குது? சாவால் நிரம்பி கிடக்குது, மரணத்தால் நிரம்பி கிடக்குது. செத்தா நல்லா இருக்குன்னா அப்போ இருதயம் என்ன நிரம்பி இருக்குது? சாவால் நிரம்பி இருக்குது. யாரெல்லாம் இருதயம் மனம் நிரம்பி இப்படி பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே வனாந்திரத்தில் செத்து போனாங்க. அவர்களுக்கு பிற்பாடு அடுத்த ஜென்ரேஷன் உள்ள வருது, அடுத்த தலைமுறை, அவர்கள் பிள்ளைங்க. என்னாகமம் புஸ்தகத்தோட முதல் ஜென்ரேஷன் மறிச்சிட்டாங்க. கவனமாக கேளுங்க. இதோட யாத்திராகமத்தில் கிளம்பினவங்க லேவியராகமம், என்னாகமம் புஸ்தகம் வரையிலும் முதல் தலைமுறை, அதாவது அங்கிருந்து கிளம்பின முதல் தலைமுறை இறந்து விட்டார்கள். உபாகமம் புஸ்தகம் இரண்டாம் தலைமுறைக்காக எழுதப்பட்ட உப ஆகமம் என்று சொல்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்காக மோசஸ் பல விஷயத்தெல்லாம் சொல்கிறார், பல காரியத்தெல்லாம் சொல்கிறார். திரும்ப 10 கட்டளை திரும்ப ரினியூ பண்ணி கொடுக்குறாரு, திரும்ப அவங்களை என்கரேஜ் பண்ணுறாரு, உற்சாகப்படுத்துகிறாரு, சில வார்த்தைகளை கொடுக்குறாரு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் சாபத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவீர்கள். ஆனால் பல காரியத்தை சொல்கிறார். தேவனே உங்கள் கூட வருவார், தேவன் எப்படியெல்லாம் உங்களை காப்பாற்ற முன்னாடி போகிறாரு என்பதெல்லாம் பேசி உபாகமத்தில் கூட்டி போயிட்டுருக்கிறார். யோசுவா புஸ்தகம் வரும்போது, யோசுவா பைபிள் எத்தனாவது புஸ்தகம்? 10வது புஸ்தகம் தானே? 6வது புஸ்தகமா, 7வது புஸ்தகமா, 8வது புஸ்தகமா? 6வதா? உண்மையா? 5வது புஸ்தகம் இல்லையா? 5வது புஸ்தகம் என்ன புஸ்தகம்? உபாகமம். சரி, 6வது புஸ்தகம் யோசுவா புஸ்தகம் 2ஆம் தலைமுறையினருக்காக. நம்ம லாங்குவேஜ், நம்ம இப்போ சொல்லலாம் புதிய தலைமுறை டிவி இருக்குல்ல, அந்த மாதிரி புதிய தலைமுறைக்கான ஒரு காரியத்தை தான் யோசுவா தலைமைகளாக. அப்பாங்கெல்லாம் என்னாகமத்திலே முடிஞ்சிருச்சு கதை. உபாகமத்தில் இளம் தலைமுறை முன்னாடி வராங்க. இவர்கள் பார்த்திங்கன்னா யோசுவா புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா 40 வருஷம் கழிச்சு இவங்க பிள்ளைங்க எல்லாமே மாறிட்டாங்க. அவங்க அப்பாலாம் என்ன பேசுனாங்க?
எங்கள் மோசே எங்களை சாகடிக்கிறதுக்கா நீ வந்து எங்களெல்லாம் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னாங்க. அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னாங்க. எங்களை கொல்லவா, எங்களை சாகடிக்கவா, இப்படி சொன்னவங்க இரண்டாம் தலைமுறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் அவர்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச்சை மாறுது. எப்படி பேச்சு மாறுனுச்சு? இரண்டாம் தலைமுறைக்கு மோசஸும் யோசுவாவும் கொடுத்த உபதேசங்கள், டீச்சிங் கொடுக்குறாங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்க, போனால் நம்ம அவன் சாப்பிட்ருவான், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோன்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் அவர்கள் நம்ம இரையாகிடுவோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. யார்? அப்பா மாருங்க. இப்போ பிள்ளைமார் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் அவர்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றே பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அப்பா அம்மார்கள்லாம் தொணத்தை எப்போ ஏதாவது ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு தொண பேசியே அந்த காரியத்தை கெடுத்துருவாங்க. இன்றைக்கி சில பேர்லாம் பேசியே காரியத்தை கெடுக்கிற மாதிரி இந்த அப்பா அம்மார்கள்லாம் பேசியே காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ பிள்ளைமார்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எரிகோ மதிலை இடிப்பதற்கு முன்னாடி யோசுவா சொல்கிறாரு, ஒருத்தரும் பேசக்கூடாது, ஒரு பெரிய ஒரு கட்டளை போடுறாரு, பேசக்கூடாது. எரிகோவை 6 நாளும் ஒவ்வொரு முறை சொல்லிட்டு 7வது நாள் 7 முறை சுற்றணும். ஆனால் பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது. ஏன்னா சில இடத்துல வந்து என்னதான் இவங்க வந்து ஒரு நல்ல லெவலில் பேசாமல் வந்தாலும் திடீர்னு யாராவது இடையில பூந்து எவனாவது ஒருத்தன், எங்க இம்மாம் பெரிய சுவராக இருக்குது, இது எப்படி கீழே விழுவோம், சும்மா நடந்து வந்தால் விழுந்துருமா, கொஞ்சம் அதாவது லாஜிக்காக நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி லாஜிக்காக பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அது எப்படிங்க வந்து கையில் வந்து ஒரு சுத்தியில் இல்லை, கடப்பாறை கிடையாது, ஒரு பீரங்கி இல்லை, ஒரு பாம் இல்லை, இதெல்லாம் வச்சு இல்லை அந்த இடத்தையே தகர்க்க முடியும், ஒரு ஜேசிபி இல்லை, ஒரு புல்டோசர் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் எப்படி அதெல்லாம் கீழே சாத்தியமாங்க? இந்த யோசுவா சரினா கிறுக்குங்க அப்படிலாம் பேசியிருக்கலாம். ஆனால் யோசுவா சொல்கிறாரு, தேவன் சொன்ன பிரமாணத்தின்படி, தேவன் சொன்ன வழியின்படி தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம வேலை சுற்றுறது இடிக்கிறது அவருடைய வேலை. நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அதாவது நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும். என்ன மனநிலை? என்னால் முடியாது, ஆகாதுன்னு கிடையாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தொண்ணு பேசின மக்கள் இப்போ யோசுவாவுடைய பேச்சை கேட்டு அமைதியாக சுற்றி வராங்க, ஒன்றும் பேசாமல் சுற்றி வராங்க. 7ஆம் நாள் 7 வருஷத்துக்கு கடைசி நாள் 6 பறிப்போம் என்று சொன்னபோது எல்லோரும் வாயை திறந்து கத்தி 6 பறிக்கிறாங்க. அப்போ தான் அலங்கமே இடிந்து விழுந்தது. அதுதான் தேவன் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசம். சில இடத்துல வந்து உலகம் வந்து சில விஷயத்தை இப்படி தான் முடியும்னு சொல்லும்போது தேவன் சொல்லுவார், அந்த விதத்தில் நான் பண்ணுறது கிடையாது, என்னுடைய வழியே தனி வழின்ற மாதிரி. தேவனுடைய ரூட்டு வேறு ரூட்டு, தேவனுடைய வழியே வேறு வழி. இந்த உலகம் போகிற வழி தேவனுடைய வழி கிடையாது. அப்போ மனதின் மனநிலை தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது, வாழ்வை தீர்மானிக்கின்றது. அன்றைக்கி சில சபைகள்லாம் தெரியும்னா தேவனை வந்து மக்கள் வந்து ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. தேவன் வந்து சரியாக நினைக்கிறது கிடையாது, தேவனை தப்பாக நினைப்பாங்க. சில பேர்லாம் பாருங்கள், அன்றைக்கி தேவனை பற்றி மனநிலை எப்படி, அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தேவன் வந்து அடிச்சிடுவாருங்க, தேவன் நம்மளை அப்படி பண்ணிடுவாங்க, தேவன் அப்படி செஞ்சிடுவாருங்க. அதாவது தேவன் அடிப்பார், தேவன் நொறுக்குவார், தேவன் சிட்சிப்பார், தேவன் வாதிப்பார். மக்களுக்குள்ள ஒரு விதமான தேவனை குறித்து ஒரு திகில் நிறைந்த ஒரு பயம்தான் இருக்குது. ஒருவேளை அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை கர்த்தர் இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? கவனமாக கேளுங்க. தேவனை பற்றி சபைகள் தவறாக போதித்து கொண்டிருக்கும்போது தேவன் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். என்ன சொல்கிறீங்க? சத்தம் வரலையே, கேட்கலையே. நல்லா புரிஞ்சுக்கணும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது சொல்கிறாரு, பிதாவானவர் நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, ஆண்டவர் இயேசு அப்பாவை எவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு சபைகள் பாருங்க, அப்பாவை தப்பாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க மனநிலை எப்படி ஆயிடுச்சு? கர்த்தர் அடிச்சிருவாரு,
ஒரு உதாரணம் சொல்ல, இந்த காணிக்கை தசம பாகத்தெல்லாம் போதிக்கும் போதெல்லாம் அநேக சபைகளில் பயந்து தான் தசம பாகம் காணிக்கையை போட ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க, பாரு நீ ஒழுங்காக கொடுக்கலன்னா இந்த காசெல்லாம் நீ வந்து எங்கே போய் கொடுப்ப, ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்ப. அப்போ மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. அதாவது ஹாஸ்பிட்டல் இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறதெல்லாம் பயம் கிடையாது. அங்கே மக்கள் வச்சு பண்ணுற காரியங்கள்லாம், டாக்டர் வச்சு பண்ணுற காரியம், அந்த லேபு அது இதெல்லாம் வச்சு செய்வாங்க பாருங்கள், அதுவே மக்கள் படாத பாடுபட்டுருவாங்க. போகிறோமா, ஏதோ ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தோம் வான்னு சொல்லாமல் போனவொடனே என்ன பண்ணாங்க, செக்கப் பண்ணிட்டு வான்றாங்க. வந்து அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வா, அந்த பிளட் டெஸ்ட் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்றான். பிளட் டெஸ்ட் எடுக்க போனால் அவன் உடனே கொடுக்குறது கிடையாது. இல்லைங்க இந்த டெஸ்ட்டெல்லாம் இவ்வளோ நாள் கழிச்சு, இவ்வளோ நேரம் இவ்வளோ நாளான பிற்பாடு தான் இதுக்கு ரிசல்ட்டே வரும், அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. கவனமாக கேளுங்க, மக்கள் பாருங்கள் பயத்தாலேயே கொடுக்கறது. நானும் பண்ண முடியும், உங்கள்கிட்ட இருந்து இப்படி பயம்லாம் பண்ணி வாங்க முடியும், ஆனால் அது கிடையாது. நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அன்பினால், தேவனை கனத்தினால் நிறைந்து எந்த ஒரு காரியம் செய்யணும், அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட், அதுதான் உங்களுக்கு லாபம், அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் ஆகவே வரவே வராது. ஏதோ சும்மா கடமைக்கு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் நிறைய காரியம் சொல்லலாம். நீ சர்ச்சுக்கு வரலன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகும். நான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு வரலன்னா அப்படி பயமுறுத்தலை. சர்ச்சுக்கு வருவது கூட அன்பினால், திரும்ப சொல்கிறேன், அன்பு கனம் மரியாதை இதன் அடிப்படையில் தான் சர்ச்சுக்கு வரணும். நீ சர்ச்சுக்கு வரணும், உனக்கு என்ன ஆகும் பாரு. மக்கள் சாபம் விடுவாங்க, ஊழியக்காரங்க சாபம், கர்த்தருனை இப்படி பண்ணுவார், கர்த்தருனை அப்படி செய்வார்னு சொல்லும்போது மக்களுக்கு என்ன, ஒரு கடவுளை பற்றி என்ன நினைப்பு மனதில் கொண்டு போய் என்ன வச்சிடுறாங்க, கடவுளை பற்றி தப்பு தப்பான ஒரு மனநிலையை கடவுளை பற்றி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, சபைக்கு வந்தால் உங்களுக்கு லாபம். ஆமென். ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது. நீ கேட்காதனால அதனால் உங்களுக்கு நஷ்டம் உண்டாகிறது ஒழிய மற்றபடி கர்த்தருங்களை பண்ணுறது கிடையாது. தேவனது ஒரு விதிமுறை பிரமாணத்தை வச்சிருக்கிறோம், அதை நம்ம வந்து சரியாக கடைபிடிக்காத பட்சத்தில் நம்மளுடைய வாழ்விலே பிற்போக்கான காரியம் நடக்கிறது ஒழிய கர்த்தருக்கும் பிற்போக்கான காரியம் நடப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை பற்றி யாரும் தப்பாக உங்கள் மனதிலே கொண்டு போய் வைத்து விடாதீர்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, சாமி சாமி, சொல்லுங்கள், சத்தத்தை சொல்லுங்கள், சாமி கண்ணை குத்துங்க. அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, சாமி உங்களை என்னெல்லாம் பாதிக்கும், உலகத்தில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சாமி சாமி குத்துங்க, என்னதுங்க, சாமி கண்ணை குத்தும், சாமி குத்தம். அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க உலகத்தில், வேறு பக்கத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா மற்றதெல்லாம். சாமி பழி வாங்கிடும், சாமி ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றும். கேட்டுறீங்களா, அதை கேட்கலீங்களா? இன்னும் பல விஷயம்லாம் இருக்குது. பல காலத்தில் கேட்டால் நீங்களே உலகத்தில் மக்கள் வந்து சாமியை குறித்து நினைக்கின்ற பயம்லாம், உலகத்தில் வந்து பொதுவாகவே சாமியை குறித்து பயத்தால் தான் நம்ம மக்கள் நினைத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தா அவங்களுடைய மனம் கர்த்தரை குறித்தும் அதே ஒரு தப்பு கணக்கு போட்டுருக்கிறாங்க. திரும்ப சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல தகப்பன், நம்முடைய தேவனை அப்பாவாக பாருங்கள், பிதாவை அப்பாவாக பாருங்கள், கர்த்தாதி கர்த்தரை அப்பாவாக பாருங்கள். அப்பா சில நேரத்தில் வந்து சிட்சிப்பார், சிட்சை என்று சொல்லக்கூடியது மன ரீதியாக நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனை குறித்து உங்கள் மனநிலை சரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவரை தொழுது கொள்கின்ற விதங்களும் சரியாக இருக்கும். தேவனை நீங்கள் தப்பாக உங்கள் மனதில் எடை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரை ஆராதிக்கிற விதமும் தப்பாக தான் இருக்கும், கொடுக்குற விதம் தப்பாக இருக்கும், ஜெபிக்கிற விதம் தப்பாக இருக்கும், பைபிள் படிக்கிற விதம் தப்பாக இருக்கும், எல்லாமே தப்பாக போயிடும். கவனமாக கேளுங்க, உங்கள் மனம், திரும்ப சொல்ல, மனம் தப்பானால் வாழ்க்கையே தப்பாக போகும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் மனம் தப்பாக போயிடுச்சுன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகும், பேசுகிற பேச்சு தப்பாக போகும், வாழ்க்கையும் தப்பாக போயிடும், வாழ்கிற விதமும் தப்பாக போயிடும். புரியுதுங்களா? ஒரு 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 அதாவது ஒரு இடத்துல ட்ராக் மாறினால போதும் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்ன்றது மாதிரி முதல் இடத்துல நம்ம கோணல் தப்பாக போயிடுச்சுன்னா வாழ்க்கையே தப்பாக போயிடும். எங்கள் மனதிலே தேவனை பற்றி தப்பான எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதுதான் மனநிலையை நீங்கள் மாற்றவில்லை என்றால் மனநிலை உங்களை மாற்றிடும். தேவனை பற்றி சரியான எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்றால் ஒன்றும் இல்லை,
ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு லேண்டை நல்ல அந்த உழுது நல்ல ஒரு செடி கொடிகளை வச்சோம்னா நல்லது. நீங்கள் அதை அப்படியே விட்டு பாருங்கள், அதில் வேண்டாத செடிகள்லாம் வளர்ந்துடும். அதே போல் மனமும் அப்படி தான். மனதில் தேவனை பற்றி நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு போகவில்லை என்றால் இந்த மனமும் தேவையில்லாத குப்பைகளால், தேவையில்லாத எதெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் நம்முடைய மனதில் வளர்ந்து விடும். ஆகதான் சர்ச்சுக்கு வருவது ரொம்ப நல்லது. இங்கே வரும்போது தேவனை பற்றி நல்ல எண்ணங்களால் மனதை நிரப்புகின்றோம். நம்ம சபைக்கு வராமல் போகும்போது தேவனை பற்றி நல்ல விதங்களை கேட்க முடியாது. கேட்காமல் போகும்போது நம்முடைய லேண்டு வந்து தப்பான காரியத்தை நாம் விதைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் நாம் ஆளாக்கி விடுவோம். ஆகதான் தேவ பிள்ளைகளே, மக்கள் வந்து ரட்சிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டம் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் போதும். ரட்சிக்கப்படுவது சுலபமாக கஷ்டமாக நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்வேன் அது சுலபம். ரட்சிக்கப்படுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உள்ளத்தில் விசுவாசித்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாயினால் நீ அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அதிகபட்சம் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாகவே நம்ம ரட்சிப்புக்குள் வந்து விடலாம். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய பிறப்பு, உங்களுடைய ஆவிக்குரிய மாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலே போதும். குறைந்தபட்சம் 5 நிமிடத்திற்குள்ளாக நம் ரட்சிக்கப்பட்டு விடலாம். ரட்சிப்புக்கு ரொம்ப லேட் ஆகாது. ஆனால் மனம் மறுரூபம் ஆகுவதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். புரியுதா? ரட்சிக்கப்படுவது ஈஸி. ரட்சிக்கப்படுவது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் மனநிலை மாற்றுவதற்கு பெரிய ப்ராசஸ், பெரிய வேலை இருக்குது. நிறைய வேலை செய்யணும். மனம் மாற்றுறதுக்கு நிறைய வேலை செய்யணும். அதுதான் பாருங்கள், நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம். மனம் மாறவில்லை என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. இல்லைங்க, நான் வந்து இத்தனை டாக்டரேட் வாங்கியிருக்கிறேங்க, இத்தனை பிஹெச்டி வாங்கியிருக்கிறேங்க, இவ்வளோ படிப்பு படிச்சிருக்குங்க. நீங்கள் எவ்வளவோ படிப்பு படித்தாலும் மனம் மாறவில்லை என்றால் நீங்கள் படித்த படிப்பு எல்லாமே வேஸ்ட்டு. இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்து வீட்டில் அதை அப்ளை பண்ணால் தான் பெற்றவங்களுக்கு பரவாயில்ல, படித்த பாடம் ஏதோ பிரயோஜனமாக இருக்குன்றோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ரியாக்ஷனையும் வீட்டில் காமிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? வந்து இதெல்லாம் எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகுதுன்னு தெரியும். ஏதாவது ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்களா? அந்த டீச்சர் சார் ஏதாவது கற்றுக் கொடுக்குறாங்களா? பெற்றவங்களை எப்படி மதிக்கணும், பெரியவங்களை எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் போகும்போது எங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்படி தானே? நீங்கள் ஸ்கூல் போனப்போ அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்களை எடுத்துக்கங்க, ஸ்கூல் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை எடுத்துங்க. பெரியவங்க நின்று இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க உடனே போய் சோஃபாவில் உட்காந்துருவாங்க, சேரில் உட்காந்துருவாங்க. எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் அங்கே இருக்காது. அதாவது மனம் மாறவில்லை என்றால் எவ்வளவு படிப்பு படித்தாலும் அது பிரயோஜனமே இல்லை. அப்போ படிப்பு என்பது என்ன? அறிவு. ஆனால் இந்த அறிவை நம்ம வளர்க்காமல் சரியான விதத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த அறிவு பிரயோஜனப்படவே படாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த உலகத்தில் படிக்காத மேதைகள்னு சொல்லுவாங்க. எப்படி மேதைகள்? படிக்காதவர்கள் எப்படி மேதைகள் ஆக முடியும்? எங்கள் படித்தவங்க தான் மேதைகள் ஆக முடியும். எப்படி படிக்காதவங்க எப்படி மேதைகள் ஆக முடியும்? நீ சொல்லுவாங்க, அவரெல்லாம் படிக்காத மேதைங்க. ஏன்னா அவங்க படிக்கவில்லை என்றால் கூட மனதிலே நல்ல விதங்களால் நிரம்பி இருந்தார்கள். அதுதான் உலகம் படிக்காதவர்களுக்கு அவர்கள் படிக்காத மேதைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட சில பேர் சரியான படிப்பு இருக்காது, ஆனால் பண்பு இருக்கும். அவங்க நடந்துக்கிற விதம், பார்க்குற விதம், மனம் சுத்தமாக இருக்கிற விதம். சில பேர்லாம் பாருங்கள், படித்தவங்க மனம் பார்த்தா அவ்வளோ கேடு கட்டதாக இருக்கும். நான் சொல்ல பாருங்க, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருப்பவர்களை காட்டிலும் பட்டன் ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி யார்கிட்ட அதிகமாக பட்டன் ஃபோன் இருக்குது? இல்லைங்க, படிக்காதவங்கள தானே அதிகமாக யார்கிட்ட பட்டன் ஃபோன் இருக்குதுங்க?
அதிகமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிக்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் பொக்கவாய் கிளவி கூட இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ரைட் அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதிகமாக யார் வந்து வாங்குறாங்கன்னா, யார் பேர் வாங்குகிற பட்டன் ஃபோன்லாம் உங்கள் கடையிலலாம் படித்தவங்க தான் வாங்குறாங்களா? படிக்காத வாங்குறது இல்லையா? ஒரு சில கவனமாக கேளுங்க. இதில் அறிவு வளர்றதை விட அதில் வந்து யூஸ் பண்ணுற ஆட்கள் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ மக்கள் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதாவது 2 விதத்திலும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, மனம் மாறவில்லை என்றால், மனம் சில பேர் பட்டன் ஃபோன் வச்சுருக்கணும் ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க, சில பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கணும் நல்லவங்களாக இருக்கிறாங்க. எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன் கெட்டவங்கன்னு சொல்ல, மனம் மாறாத வரையிலும் நம்ம வந்து அவங்கள்ட்ட எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறோம், மனம் மாறுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். சில படிக்காத மேதைகள் எப்படி மேதைகள் ஆனார்கள் என்று சொன்னால், அவருடைய மனம் பார்க்கிற விதம், மனம் யோசிப்பது, திங்க் பண்ணுவது. சில படித்தவங்க கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க, படிக்காதவங்க ப்ரில்லியண்ட்டாக ரொம்ப சுவாரஸ்யமான யோசிக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆகுதான் வேதம் சொல்கின்றது 23:7 நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நினைவு என்பது எங்கே இருக்குது? மனதில் இருக்குது. இருதயத்தின் நிறைவு என்று சொல்லக்கூடியது, இந்த இடத்துல சொல்லப்பட்ட இருதயம் என்று சொல்லக்கூடியது மனதை பற்றி பேசுகின்றது. பைபிள் கவனமாக கேளுங்க. வேதத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அதாவது தமிழில் இருதயம் என்று சொல்லும்போது பைபிளில் ஆவி ஆத்மா சரிதம், சில இடத்துல ஆவியை பற்றி சொல்லும்போது இருதயம் என்று வேதத்தில் டைரெக்டாகவே சொல்லும். ஆனால் சில இடத்துல மனதை பற்றி சொல்லும்போதும் வேதம் இருதயம் என்று சொல்லும். அப்போ கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இருதயம் வந்து மனதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, இந்த இருதயம் ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல இருதயத்தின் நினைவு நாள் என்று சொல்லும்போது எந்த மனதை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இந்த மனதில் கவனமாக கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கிறேன். இந்த மனதில் 2 விதமான, ஒவ்வொருவருக்கும் மனதில் வந்து 2 விதமான மனம் இருக்கும். என்ன மனம்னா, முதலாவது மேல் மனது, இரண்டாவது ஆழ் மனது. சொல்லுங்கள், மேல் மனம் ஆழ் மனம். ஓகே, முதலாவது ஆங்கிலத்தில் கான்சியஸ் மைண்ட், ரெண்டாவது சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் மனதில் என்ன மனம்? 2 விதமான மனம் இருக்குது. ஒரு மனம் மேல் மனம், இரண்டாவது மனம் ஆழ் மனம். இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய மேல் மனது அப்படி அவன் இருக்கிறான்னு சொல்லப்படவில்லை. ஒரு மனிதனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அதாவது ஒரு மனிதனுடைய ஆழ் மனது எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கவனமாக கேளுங்க. உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், இது ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப அவைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கவனமாக கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற சில காரியங்கள்லாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா திரும்ப கவனமாக கேளுங்க, நான் இந்த இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணப்படுகின்ற போதனைகள் சிலருக்கு மேல் மனதிலே இருக்கும், சிலருக்கு அந்த பிரசங்கம் ஆழ் மனதுக்கு போக ஆரம்பிக்கும். இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இந்த பிரசங்கத்தை மேலோட்டமாக, இன்னும் சொல்லப்போனால் மேலோட்டமாக கேட்டு போகிறவர்களும் ஒன்று இருக்கிறாங்க. சிலர் வந்து உள்ள இருதயத்தில் கொண்டு போய் ஆழ் மனதில் வைக்கிறவர்களும் இருப்பார்கள். யாருக்கு கெயின், யாருக்கு லாபம் என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தையை யார் ஒருத்தர் ஆழ் மனதுக்கு கொண்டு போகிறாங்களோ அவர்களுக்கு நல்ல லாபம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஏதோ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறவங்க சில ஆட்களாக இருப்பாங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மேல் மனதிலே வச்சுருப்பாங்க, அவர்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவங்க நீங்கள் சபைக்கு வருகின்ற நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போகும்போது எங்கே உள்ளே கொண்டு போகிறீங்க, மேல் மனதுக்கா ஆழ் மனதுக்கா என்பதை யோசிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா? இந்த உதாரணம் எப்படின்னா, எப்போதுமே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும், கற்றுக்கொள்ளுதல் என்று ஒன்று இருக்கும். சைக்கிள் கற்றுக்கொள்ளுதல், அப்புறம் பைக் கற்றுக்கொள்ளுதல், அப்புறம் கார் கற்றுக்கொள்ளுதல், இது டிரைவிங் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு கார் டிரைவிங், பைக் டிரைவிங் எடுத்துங்க. பைக் கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் பைக்கில் ஏறி உட்காந்தாலுமே பாருங்கள், நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது லேடிஸ்க்கு ஓட்டுவாங்க, புர் புர் புர், அதாவது வேகத்தில் ஓட்ட மாட்டாங்க. அது ஒரு முறுக்கு, அதாவது ஒரு முறுக்குன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போவாங்க.
நானும் அத்தனை ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் இந்த இடத்துல இந்த கேட்டு வரலாம் போயிருப்பாங்க. நானும் பார்ப்பேன், இத்தனை ரவுண்ட் அடிச்சு இந்த அம்மா இங்கேருந்து இப்போ தான் இங்கேயே வந்திருக்கிறாங்க. என்னன்னா அவங்க ஒரு பயம். என்ன பயம்? விட்டுருவோமா, மேலே பட்டுருமா, அவங்க மேலே பட்டுருமா, இவங்க மேலே பட்டுருமா, அதெல்லாம் நிரம்பி இருக்கும்போது அவங்கள ஓட்ட முடியாது. இது நல்லா ஓட்டுற யார் நம்ம சின்ன தம்பியெல்லாம் எடுத்துக்கிங்க, கண்ணை மூடிட்டு கூட ஓட்டுவார். ஓட்டுவீங்களாப்பா? மேலே நின்று கூட ஓட்டுவார், கையை விட்டு கூட ஓட்டுவார். எங்க உதாரணம் சொல்கிறேங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸ்டன் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கவனம் வைக்கலுங்க. என்னம்மா அவங்களுடைய ஆழ் மனதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அவங்க கைப்பாட்டு அவங்க பாட்டு கவனம்லாம் வேற எங்கே பேசிகிட்டே வருவாங்க. பின்னாடி வண்டியில் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கைப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? கரெக்டாக போகும். சில பேர் இப்போ பேசாதீங்க பேசாதீங்க. சில பேர் வண்டி ஓட்டும் போது என்ன சொல்லுவோம், எனக்கு பேசாதீங்க. சில பேர் வண்டியில் போனாலும் கடுப்பாக இருக்கும், பேச விட மாட்டாங்க. பேசாதீங்க நிப்பாட்டு வருவாங்க. நமக்கா பேசி பேசியே பழக்கம். காரில் போய் பேசி பேசியே பழக்கன்றதெல்லாம் பேசிட்டே சில பேர் பேசுகிறோம், அவங்களுக்கு வண்டியே ஓட்ட முடியாது. ஆனால் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்க கரெக்டாக இவங்களுக்கு பார்த்தீங்க கரெக்டாக வளைப்பாங்க, கரெக்டாக போவாங்க, கரெக்டாக இது பெரிய ஏதாவது லாரி பஸ்ஸு போய் கரெக்டாக பிரேக் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் பேசிக்கிட்டே போவாங்க. டக்குன்னு கரெக்டாக பிரேக் போடுறது, கரெக்டாக வளைக்கிறது, கரெக்டாக ஓவர்டேக் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. எப்படி? அவருடைய ஆழ் மனதில் நன்றாக பதிந்து விட்டது. பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சுன்னா அவங்க பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக அவங்க வண்டியை எவனாவது பின்னாடி கொண்டு வந்து மோதினா தானே ஒழிய இவங்க கரெக்டாக போக ஆரம்பிப்பார்கள். அப்போ மேல் மனதில் இருக்கிறவர்களும் அவங்களால சரியாக கற்றுக்கொள்ள முடியாது. அந்த மேல் மனதில் இருக்கிறது என்றைக்கு ஆள் மனதில் போகுதோ அப்போ தான் கிளச் எது, ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எது, எல்லாவற்றையும் கரெக்டாக அவங்களால கரெக்டாக சரி பண்ண முடியும், சரியாக ஓட்ட முடியும். இவங்க எப்படி சரியாக ஓட்டுறாங்க? ஆள் மனதில் பதிந்த விஷயங்களால் தான். அப்போ ஆள் மனது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பாருங்கள், மேல் மனதில், அதாவது மேல் மனதில் வரும் போகும். ஆனால் ஆள் மனதில் பதிந்து விட்டால் அவருடைய நிலையே மாற ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். எவருடைய வாழ்க்கை மாறி இருக்குது? யார் முன்னேற்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க? யார் வர வர விருத்தி அடைந்திருக்கிறான்னு சொன்னால் ஏதோ கேட்டுட்டு போகிறவங்க கிடையாது. தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு மனிதனுக்கு ஆள் மனதுக்குள்ளே போகுதோ அவர்கள் இந்த பூமியிலே தேவனால் முன்னேறி இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, ஒரு காரியம் சரியா தப்பா என்பது எப்படி யோசிப்பாங்க? மேல் மனதில் வச்சு கிடையாது, ஆள் மனதில் இருக்கிற காரியத்தை வைத்து ஒரு காரியம் சரியா தப்பா என்பதை யூகிக்க முடியும். சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, இது சரிங்க தப்புங்க. எப்படி சொல்கிறாங்க? அவங்க ஆள் மனதில் பதிஞ்சிருச்சு, இது சரி இது தப்பு. நீங்கள் ஒருத்தர் போய் கேட்கும்போது சில பேர்லாம் கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. எப்படி கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஆள் மனதில் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் நம்ம மேல் மனதிலே பார்த்தீங்கன்னா சில காரியம் அப்படியே மேலோட்டமாக போயிட்டு இருக்கிறனால எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஆனால் சிலருக்கு ஆள் மனதில் பதிந்திருக்கிற விஷயத்தின் நிமித்தமாக எது சரி எது தப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது புது சத்தியங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நல்ல சத்தியங்கள் உள்ளே போச்சுன்னா வாழ்க்கை மாறும், தேவையில்லாத சத்தியங்கள் உள்ளே போச்சுன்னா அது வாழ்க்கை மாறாது. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இந்த ஆள் மனதுக்குள்ளே போகாமல் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் பைபிள் படிக்கிறாங்களா? படிக்கிறீர்களா? படிக்கிறோம். மாறி இருக்கிறீங்களா? மாறல, அப்படி தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிற படிப்பு எல்லாமே எங்கே போகுதுன்னா ஒன்லி மேல் மனதுக்கே போயிடுது, உள்ளே போகல. நீங்கள் என்ன தான் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் ஒரு 5 அதிகாரம் படிக்கிறப்ப நீங்கள் படித்து முடிச்சோன்னுமே, நீங்கள் சரி ஒரு அதிகாரம், நீங்கள் 5 அதிகாரம் விடுங்க, ஒரு அதிகாரம் படித்து முடிச்சோன்னுமே உங்கள் மனதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒரு அதிகாரத்தில் 25, 30, 50, 80 வசனம் இருந்தாலும் அந்த 80 வசனமும் நீங்கள் படிக்கும்போது மேல் மனதில் போகிற விஷயம் இருக்கும். ஆனால் ஆள் மனதில் போகிற விஷயம் நீங்கள் பைபிளை மூடி வச்சு கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலும் டக்குன்னு அது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அப்போ புரிஞ்சுக்கணும், இது கொஞ்சம் நல்லா உள்ள ஆள் மனதுக்கு போயிருச்சு, இந்த வசனம் உள்ளே போயிருச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரசவத்தை கேட்குறீங்களா? நீங்கள் பிரசவத்தை கேட்குறீங்களா? பிரசவத்தை கேட்டுட்டு போன உடனே
நீங்கள் என்ன பிரசங்கம், இந்த பிரசங்கத்தில் எது உங்கள் டக்குன்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு கேட்டு டக்குன்னு யாரால் உங்களுக்கு சொல்ல முடியுதோ அந்த விஷயங்கள் உங்கள் ஆழ் மனதுக்கு போய்விட்டது என்று அர்த்தம். என்னதான் 1 மணி நேரம் கத்தி கத்தி பேசினாலும் இந்த 1 மணி நேரம் செய்தி உங்கள் ஆழ் மனதுக்கு போச்சான்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இருக்காது. ஆனால் சில பேருக்கு ஃபுல்லாகவே போயிருக்கும் ஆழ் மனதுக்கு. அப்படியே சொல்லுவாங்க சில பேர், அப்படிங்களா, அப்படி இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாரா, இதெல்லாம் சொன்னாரா, அப்படியா. சில பேருக்கு அது இன்னும் அப்படி இன்னும் உள்ள ஆழ் மனதுக்கு இன்னும் போகலை. சில பேர் அடுத்த வாரம் வந்தாலும் கரெக்டாக சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வந்தாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் ஆழ் மனதிலே அந்த வசனம், அந்த சத்தியம் நன்றாக பதிந்து விட்டதுனால தான் 1 மாதம் கழித்து சொன்னாலும் 1 வருஷம் கழித்து சொன்னாலும் என்ன சொன்னாங்கன்றது ஞாபகத்துக்கு வரும். புரியுதா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கின்ற அந்த செய்தி முறைகள் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. என்னென்னா, என்னங்க வார வாரம் இதிலேயே போயிட்டுருக்கிறாரு, ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது ஒவ்வொரு வாரம் வரும்போது, இன்றைக்கி கூட பாருங்கள், இன்னும் என்ன பைபிள் வசனம் பிரிக்க கூட இல்லை. ஏங்க இவன் தானே பேசிகிட்டு இருக்கிறோம், பைபிள் வசனம் தான் நிறைய பேசிட்டு வரேன், எல்லாம் பிரிக்கலாம், நான் அப்படியே பேசிக்கிட்டு வரேன். நான் வந்து நீ எதாவது எடுத்து பைபிள் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ஆனால் பைபிள் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறேன், எல்லா பைபிள் வசனம் பேசிகிட்டு இருக்கிறேன். வந்து இதுவரை பிரித்து காமிச்சிருக்கிறேன்னா பிரித்து காமிக்கல. ஆனால் கவனமாக கேளுங்க, இந்த வசனம் எந்த அளவுக்கு உங்கள் ஆழ் மனதுக்கு உள்ளே போகுதோ, அது நம்ம வந்து சில பிரசவத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் இதே பேசிகிட்டு இருக்கிறோம். இதே பேசும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு போது உங்கள் மனதில் என்ன பண்ணியும், ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறோம், முன்னேற்றம், நடுப்பகல் வரைக்கும் அதீதமே பிரகாசம், சூரிய பிரகாசம், இப்படி ஒவ்வொரு வாரமும் சொல்லும்போது இன்னும் ஒரு 5 மாதம் கழிச்சாலும் உங்கள் மனதில் என்ன இருக்கும், உங்கள் மனதுக்குள்ளே என்ன இருக்கும், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நீதிமானுடைய பாதை இருக்கும். இதுக்காக தான் என்ன பண்ணுறோம், வாரம் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை உங்கள் மனதில், உங்கள் ஆள் மனதில் கொண்டு போய் சில விஷயங்கள் பதிய வேண்டும் என்பதற்காக தான் சில இடத்துல வாரம் என்ன பண்ணுறோம், அதே காரியத்தில் நிற்கிறோம். சில பேர்லாம் பாருங்கள், நம்ம வாரம் சில பேர்லாம் இந்த வாரம் பைபிள் திருப்பணும் டக்குன்னு எடுத்து அவங்களே எல்லோரும் சேர்ந்து மனப்பாடமெல்லாம் சில பேர் படிப்பாங்க. ஏன் வாரம் சொல்ல அவங்க மனதில் கொஞ்சம் ஆள் மனதில் கொண்டு போய் பதிகிறதா டக்குன்னு அந்த வசனம் வர ஆரம்பித்து விடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் வந்து வேதத்தை படிக்கும்போது உங்கள் ஆழ் மனதிற்கு அந்த வார்த்தை செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வேதம் படிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய புஸ்தகங்களாக இருக்குது, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னா முற்போக்கான விதத்தில் எப்படி சிந்திப்பது, இந்த மாதிரி புக்கெல்லாம் படித்து கூட சில பேர் உள்ளே போகாமல் ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் படிக்கிற புக்கு பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், முற்போக்கானதை எப்படி சிந்திப்பது புக்கெல்லாம் இருக்கும். புக்கெல்லாம் படிக்கிற ஆட்கள் கூட உள்ள மனதுக்கே போகாது சில பேருக்கெல்லாம். வந்து அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் வராமலே போயிடும். ஆக திரும்ப சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறது, நீங்கள் கேட்கிறது எல்லாமே உங்கள் ஆழ் மனதிற்கு சொல்ல வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு இடத்துல, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கிறான், பொல்லாத மனிதனோ பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்குது, நல்லது நிரம்பி நல்லதை எடுத்து காமிக்கிறான், கெட்டது நிரம்பிச்சுன்னா கெட்டதை எடுத்து காமிக்கிறான். ஆகதான் நீங்கள் சபைக்கு வருவது நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னா, நல் விசேஷத்தால் உங்கள் இருதயம் நிரம்ப ஆரம்பிக்கும். நல் விசேஷத்தால் இருதயம் நிரம்ப ஆரம்பிக்க நீங்கள் வெளியே போகும்போது பேசுகிறதெல்லாம் எப்படி பேசுவீங்கன்னா, நல்ல விசேஷமான காரியத்தை பேச ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அன்றைக்கு நேரத்தில் மக்கள் வருங்க, நல்ல செய்தியை கேட்டாலும் ஆளுவது எப்படி, ஜெயிப்பது எப்படி, செழிப்பது எப்படி, பெரிய பெரிய காரியத்தை போதிச்சாலும் மக்களுக்கு இன்னும் அப்படியே இருப்பாங்க. பாருங்கள், போன வருஷம்லாம் செழிப்பை பற்றி நிறையா போதித்தோம், முன்னேற்றம் பார்த்தோமா, முன்னேற்றத்தை பார்த்துருக்கீங்களான்னு பார்த்தா சில பேர் இல்லை, இன்னும் அந்த லைனை தொடலை. ஏன் தொடரன்னா, பேசப்படுகின்ற செய்திகளை கேட்டீங்க, கேட்ட செய்தி உங்கள் உள் ஆழ் மனதுக்கு போகலை. சுகத்தை பற்றி போதிக்கலாம், ஏன் மக்கள் பாருங்கள், 10 வருஷம் சுகத்தை பற்றி இந்த இடத்துல இருந்து போதித்தாலும் மக்கள் சுகமாகாமலே இருக்கலாம். ஏன் சுகமாகாமல் இருக்கிறாங்கன்னா, அந்த போதிக்கப்பட்ட சுகத்தை குறித்த காரியங்கள் அவர்கள் ஆழ் மனதுக்கு செல்லாததுனால. என்னதான்
பயங்கரமாக அப்படி கத்தி இப்படி கத்தி அதாவது உரைநடை மொழிகளோடலாம் பேச ஆரம்பித்தா கூட இந்த வார்த்தை உங்கள் ஆழ் மனதிற்கு சென்றால் தான் உங்களுக்கு பிரயோஜனமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு பிரயோஜனப்படவே படாது. பக்கத்துக்கு புரிஞ்சிச்சா சொல்லுங்கள், என்ன புரிஞ்சுன்னு கேளுங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. என்ன புரிஞ்சிச்சு? என்னமோப்பா என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னமோ புரிஞ்சிச்சு என்ன புரிஞ்சிச்சு அவ்வளோதாங்க. ஏன் வேறு எது கேட்காதீங்க எங்களால். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இங்கே பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஆழ் மனதிற்கு போனால்தான் உங்களுக்கு பிரயோஜனம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா கம்ப்யூட்டர், இந்த செல்ஃபோன் கம்ப்யூட்டர் இருக்குது இல்லைங்களா? செல்ஃபோன் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. வந்து இந்த செல்ஃபோனாக இருக்கட்டும், இதில் வந்து என்னது இந்த மெமரின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. மெமரி ஸ்டோரேஜ், மெமரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்க முடியும். எவ்வளோ சொல்கிறாங்களே, இந்த இது வந்து 32 GB, அப்புறம் இந்த ஃபோனுடைய கெப்பாசிட்டி 32 GB, அப்புறம் சொல்லுங்கப்பா செல்ஃபோன் வச்சுருக்கோங்களா 64 GB, அப்புறம் 128 GB, அப்புறம் 256 GB. இன்றைக்கி இந்த ஃபோன் வாங்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்து வாங்குவாங்கன்னா, இதில் மெமரி எவ்வளோன்னா எவ்வளோ காரியத்தை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது வந்து 12, இது வந்து பழைய ஐபேடு. இது புதிய ஐபேடு கிடையாது, பழைய ஐபேடு. ஆனால் இதில் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி. ஸ்டோரேஜ் கம்மின்றது தான் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன்னா க்ளவுடில் போய் தான் என்ன பண்ண முடியும். அதுவும் க்ளவுடில் 6 GB தான், அதில் தான் நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப ஸ்டோரேஜை இதில் சேவ் பண்ணி வைக்க முடியாது. கவனமாக கேளுங்க. ஃபோன் கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு முக்கியமான ஒரு இது வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க் ஓகேங்களா? இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் ஆழ்மனம் போல் இருக்கின்ற ஒரு பார்ட். இது எப்படி இதில் வந்து மெமரி 32 GB 64 இப்படிலாம் சொல்கிறேன். மெமரி எவ்வளோ மெமரி இருக்குதோ அவ்வளோதான் உள்ளே சேவ் பண்ணி வைக்க முடியும் இதில் வந்து, ஓகேங்களா? அதுக்கு மேலே சேவ் பண்ண முடியாது. ஃபோனை காமிக்கும் நோ ஸ்பேஸ்ன்னு காமிக்கும். நம்ம எது ஃபோட்டோ பிடிச்சாலும் எது வீடியோ பண்ணாலும் இதில் சேவ் ஆகாது. ஏன்னா இடம் இல்லை அப்படின்றோம். அதே போல் கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அதாவது ஷிஃப்ட் டெலிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் டெலிட் பண்ணால் கூட அது ஹார்ட் டிஸ்கில் போயிருக்கும். ஆனால் ஷிஃப்ட் டெலிட் பண்ணால் அது ஹார்ட் டிஸ்கில் இல்லாமல் டெலிட் ஆகிரும். இதெல்லாம் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் இருக்கின்ற சில நுணுக்கங்கள். ஹார்ட் டிஸ்க்கு எப்படி கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் டிஸ்க் முக்கியமோ, எப்படி இதுக்கு மெமரி முக்கியமோ, அதே போல் தான் நமக்கு ஆழ் மனது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை எப்படி செல்ஃபோனில் மெமரியில் போய் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம், ஹார்ட் டிஸ்கில் போய் எப்படி கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வைக்கிறோமோ, அதே போல் தேவனுடைய வார்த்தைகளை ஆழ் மனம் என்று சொல்லக்கூடிய மெமரியில் கொண்டு போய் சேவ் பண்ணி வைக்க வேண்டும். வார்த்தையில் அங்கே போய் சேவ் பண்ணி வச்சாதான் அப்போ அவ்வப்போது இப்போ பார்த்து நம்ம போட்டோ பிடிச்சதை எடுத்து நம்ம பார்க்க முடியும். ஏன் போட்டோ பிடிச்சதை எடுத்து பார்க்க முடியும்? இந்த போட்டோலாம் எங்கே இருக்குது? மெமரியில் இருக்குது. கம்ப்யூட்டரில் போய் நான் ஒரு ஃபைல் எடுக்கும்போது டக்குன்னு வருது. இந்த ஃபைல் எங்கேருந்து எடுக்க முடியும்? ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த ஃபைலை எடுக்க முடியும். நான் என்ன தான் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒர்க் பண்ணி மெமரியே இல்லைன்னா என்ன பண்ணோம்? வேஸ்ட். நான் கம்ப்யூட்டரில் அவ்வளோ சாஃப்ட்வேர் கொண்டு பல காரியத்தை நான் பண்ணினாலும் அதில் ஹார்ட் டிஸ்கில் வந்து இடம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் படவே படாது. அதே போல் தான் தேவனுடைய வார்த்தையில் கேட்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆழ் மனதில் கொண்டு போய் சேஃப்டி பண்ணி வைக்கிறோமோ, அதை சேர்த்து வைக்கிறோமோ, நான் சொல்கிறேன், உங்கள் வாயில் பேசுகின்ற வார்த்தை இருதயத்தில் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் மனம் சொல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் மனம் கைட் பண்ணிருக்கு. நீ காலையில் உங்களை யார் கைட் பண்ணி வந்தாங்க? உங்கள் மைண்ட் கைட் பண்ணிச்சு. நீ காலையில் சர்ச்சுக்கு போகணும். யார் உங்களுக்கு சொன்னாங்க? ஹலோ, உங்களுக்கு யார் சொன்னாங்க? உங்கள் மைண்டு. இன்றைக்கி உங்கள் பெரிய வாத்தியார், பெரிய ஹோலி ஸ்பிரிட் அங்கேருந்து டீச் பண்ணி உங்களை கைட் பண்ணியிருக்கிறார். நீ காலையில் சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உங்கள் மனம் உங்களை எழுப்பி விட்டது, மனம் உங்களை குளிக்க வச்சிச்சு, மனம் உங்களை கிளம்ப வச்சிச்சு,
மனம் உங்களை வண்டி எடுக்க வச்சு கரெக்டாக உங்களை கைட் பண்ணி இங்கே கூட்டி வந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி ஆள் மனதில் உங்கள் விஷயத்தில் பதிந்திருக்குது. ஏன் சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது பிள்ளைகளை ஏன் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறோம்னா, சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை காரியத்தை கற்றுக் கொடுக்கும், மனதில் பதிந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே அவங்க சர்ச்சுக்கு வரணும், அவங்க ஆள் மனதில் பதிந்துருச்சு. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருக்கும்போதே என்ன பண்ணாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு பூசைக்கு போய் ஆகணும். பூசைக்கு போயிட்டு வந்தால் இட்லி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எப்படியோ பூசைக்கு போயிடணும். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காலையில் 5 மணிக்கு போயிடுவாங்க, நாங்கள் வந்து 7 மணி 8 மணி அந்த சர்வீஸ்க்கு போக ஆரம்பிப்போம். போயிட்டு வந்தாலும் சொல்லுவோம், நன்மை எடுத்துகிட்டு வரணும், நன்மை எடுக்காமல் வரக்கூடாதுன்னு வாங்க. வாட்ச் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா இன்றைக்கி லியோ நன்மை எடுக்கல அப்படின்ட்டுருவாங்க, போட்டு விட்ருவாங்க வீட்டில் வந்து. அப்போ பாருங்கள், அந்த சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒபீடியன்ஸ், ஞாயிற்றுக்கிழமைனா தேவனுடைய நாள், கர்த்தருக்கு கொடுக்கணும். இதில் என்னென்னா நம்முடைய மனதில் பதிந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்கள் முன்னேற்றத்திற்காக இன்னும் முன்னேற வேண்டும் என்றால் அது மட்டும் போதாது, உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் தேவை. இன்னும் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், ஆள் மனதுக்கு போகணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், உங்கள் ஆள் மனதுக்கு போகணும். அப்போ தான் அங்கேருந்து எடுத்து பயன்படுத்த முடியும். எப்படி பேங்க்கில் காசை போட்டால் தான் வித்ட்ரா பண்ண முடியும், உங்கள் நீங்கள் காசு இருந்தால் தான் ஃபோன்பே கூகுள் பேல அனுப்ப முடியும். காசு பேங்க்கில் போடாமல் காசை கையில் வச்சு தான் உங்களால் செலவு பண்ண முடியாது. இன்றைக்கி கறி எடுக்கணும்னா கூட எங்கேருந்து சும்மா போய் கறி சிக்கன் கடைக்கார மட்டன் கடைக்காரனை பார்த்து சோத்துறங்க அல்லையிலுயாங்க நான் சர்ச்சில் வந்தாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களா? ஒரு 1/2 கிலோ போடுங்க, 1 கிலோ போடுங்கன்னா நல்லா போட்டுருவேன். முதல்ல இடத்த காலி பண்ணிடுவான். என்ன தான் போனாலும் 1 கிலோ எவ்வளோ 700 800 காசு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம், கறியை வாங்கிட்டு வரோம். சும்மா கிடைக்கிறது. இது கையில் காசு இருந்தால் தான், எப்படி பணம் இருந்தால் தான் எந்த பொருளும் வாங்க முடியும். அதே போல் தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான் ஆவிக்குரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரீர பிரகாரமான உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பணம், சில பொருட்கள், சில காரியம் தேவைப்படுதோ, அதே போல் ஆவிக்குரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் ஆள் மனதை கொண்டு போய் வைக்க தான் ஆவிக்குரிய உலகத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமென். இல்லை என்றால் ஆவிக்குரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிசாசின் காரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவையில்லாத மனம், தேவையில்லாத யோசனைகள், பிசாசுடைய யோசனைகள், பாவ எண்ணங்கள், இன்னும் மனதில் தேவையில்லாத குப்பை போன்ற எண்ணங்கள்லாம் வந்து 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. இதை ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதுக்கு தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ, ஆள் மனதில் கொண்டு போய் வைக்கிறதோ, அந்த ஆள் சில காரியம் தப்பு வரும்போது ஆள் மனது தேவனுடைய வார்த்தை சொல்லணும், இல்லை இது தப்பு, இதை நீ செய்ய கூடாதுன்னு உள்ளே இருக்கிற வார்த்தை உங்களை கைட் பண்ண ஆரம்பிக்கும். உள்ளே வார்த்தைலாம் எப்படி கைட் பண்ண முடியும்? உள்ளே வந்து பாருங்கள், உள்ளே வந்து எல்லாம் தப்பெல்லாம் பண்ண ஒன்றும் இல்லைப்பா, கர்த்தரை மன்னிச்சிடுவார்னா என்ன பண்ணும்? இதை கொண்டு போய் உள்ளே வச்சு என்ன பண்ணும்? தப்பு பண்ண தோண்டிகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு போய் உள்ளே வச்சிங்கன்னா அது சொல்லுவோம், இது செய்யக்கூடாது, தப்பு, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று போடப்பட்டிருக்குதே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உள்ளே போய் வைக்க நான் சொல்கிறேன், உங்களால் பாவம் செய்ய முடியாது. வியாதிக்குள்ளே போனாலும் தேவனுடைய வார்த்தை உள்ளேருந்து வெளியே வரும். இயேசுவின் தழும்புகள் நீங்கள் குணமாறுன்ற வார்த்தை உள்ளேருந்து வெளியே வரும். என்னதான் மாத்திரை மருந்துகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கின்ற வார்த்தை அங்கே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். சோர்ந்து போன நேரத்தில் யார் வந்து தேற்றினாலும் அது இதாகாது, ஆனால் உள்ளே இருக்கிற வார்த்தை உங்களை தேற்றும். தாவீது தன்னைத்தானே தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிற விதமாக நீங்களும் உங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்களும் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்வீர்கள். ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். இருக்கா அப்பா, இப்போதான்ப்பா பாஸ்டர் படிங்கன்னு சொல்கிறாரு, இப்போதான்ப்பா வசனமே எடுக்கிறாரு. இன்னது இப்போ தான் வசனமா? டைம் ஆச்சே நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஏற்கனவே நிறைய வசனம் மேலோட்டமாக சொல்லிட்டேன். 119 11 படிங்க. நீங்கள் மட்டும் வசனத்தை படிக்காமல் போனேன்னா அடுத்த வாரம் பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து ஒரு வசனத்தையாவது படிக்க வச்சாராப்பா. படிக்க பார்க்கலாம். உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆமென். சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
உமது வசனத்தை உம்முடைய வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். மேல் மனதில் கிடையாது, ஆழ் மனதில் இருந்ததுனால்தான் தாவீது சங்கீதக்காரன் பாவம் செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து, அதுக்கு முன்னாடி பாவம் பண்ணார். தேவனுடைய வார்த்தை வந்த பிற்பாடு ஒரு லைஃப் மாற ஆரம்பிச்சது. யோசேப்பு ரொம்ப அழகானவன், போத்திபாருடைய மனைவி அழகுதான். ஆனால் யோசேப்புக்கு ஆழ் மனதிலே தேவனை குறித்த ஒரு எண்ணத்தால் நிரம்பி இருந்தார். சொல்றாரு, ஆழ் மனதில் என்ன எண்ணம்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். ஆகவே இந்த தப்பை நான் எப்படி செய்வது என்ற அந்த அறிவு அவனை தடுத்து நிறுத்தியது. தாவீது சொல்றாரு, அவருடைய ஆழ் மனதில் பதிந்த ஒரு காரியம், தேவன் என் வலது பாரதத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இவங்களுக்கெல்லாம் எங்கே வார்த்தை எங்கே போயிருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆழ் மனதில் கொண்டு போயிருந்தது. இந்த ஆழ் மனதில் இருக்கின்ற தேவனுடைய வசன அறிவுனால தான் அவர்கள் அசைக்கப்படாமல் இருந்தார்கள். ஆகதான் ஒரு போதனையை ஒரு முறை கேட்பதனால ஜெயிக்க முடியாது, ஒரு போதனையை பல முறை கேட்க தான் ஜெயிக்க முடியும். ஆகதான் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு விடுறோம். எதுக்காக? திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கேட்கணும், திரும்ப திரும்ப வசனத்தை கேட்கணும். சில பேர் கேட்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியல, நீ திரும்ப கேளுங்க, திரும்ப 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 வார்த்தையை கேளுங்க. வீட்டில் போனால் நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவோம் பாருங்கள். நாளைக்கு போனோன்னு திரும்ப உங்களுக்கு வரும், வந்த உடனே திரும்ப கேளுங்க, நம்ம இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன வார்த்தை, அது கொண்டு போய் உங்களுடைய ஆழ் மனதில் வையுங்கள். என்ன சொல்கிறாங்க சைக்காலஜியில், ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை 7 முறை கேட்டால் தான் மனசுலேயே பதியுன்றான். 7 முறை கேட்டால் தான் பதியுன்றான். நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கீங்க? ஒரு முறை தான் கேட்குறோம் இல்லைங்க. இப்போ ஒரு முறை கேட்குறீங்களா? பதிஞ்சிருச்சா? பதிஞ்சிருமா? ஆனால் அடுத்த வாரம் ஒரு போட்டி வைக்கிறேன். உண்மை கிடையாது. ஒரு 10,000 உங்கள் கையில் இங்கே வைக்கிறேங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த வார செய்தி அடுத்த வாரம் கேட்குறேன், உங்கள் மனதில் என்ன பண்ணும்? இதுக்காகவே உள்ள கேட்கணுன்ற எண்ணம் போய் கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பது திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், அது நல்லா பதிய ஆரம்பிச்சோம். புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 1:8 போவோம். அங்கேருந்து அடுத்த வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யோசுவா 1:8 போவோம், அங்கே நம்ம முடிப்போம். அடுத்த வாரம் அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். யோசுவா 1:8 சத்தத்தை உயர்த்தி படிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவங்களை படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்கு தேவனே யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய ஒரு பாடம். கவனமாக கேளுங்க. ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அல்ல, தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அப்படின்னா அந்த பாடத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்னன்னா என்ன சொல்கிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. என்ன சொல்ல? இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு. பக்கத்தில் சொல்லுங்க, இரவும் பகலும் தியானம் பண்ணு. ஓகேங்களா? யோசுவாவுக்கு கர்த்தர் கூட இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு. தியானம் பண்ணுனா, இந்த மாடு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு மரத்து கீழே உட்காந்து அப்படியே, மாடு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் மாடு பார்த்துருக்கீங்க? மாடு பார்க்கலன்றவங்களாம் சொல்லுங்கள் பார்க்க. மாடு பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும்? அப்படியே உட்காந்துட்டு படுத்துட்டு என்ன பண்ணும்? எப்படி ஆசைப்படும்? வாயில் செஞ்சு காமிங்கன்ற எப்படி ஆசைப்படும்? இப்போ வசனத்தை எடுத்து சாப்பிட்டுட்டீங்க, வீட்டில் உட்காந்து அசை போடணும் இனிமேல். அதனால் பக்கத்தில் மாடு மாரி என்ன அப்படியே சொல்லக்கூடாது. என்னங்க பாசம் நீங்களே சொல்லிக் கொடுக்குற மாடெல்லாம் இல்லை. தியானம் என்று சொன்னால் இரவும் பகலும் தியானிப்பா என்று சொன்னால் இரவும் பகலும் அசை போடு, இரவும் பகலும் சிந்தி, இரவும் பகலும் யோசி. எழுந்து நிற்போம். எந்த அளவுக்கு நாம் தியானம் பண்ணுகிறோமோ அது அந்த அளவுக்கு நம்முடைய ஆழ் மனதிற்கு உள்ளே போகும். ஆக வெளியே போகும்போது நினைங்க, என்ன கேட்டோம், என்ன வார்த்தை உள்ளே போச்சு. மேல் மனதை விட ஆழ் மனதுக்கு உள்ள தேவனுடைய வார்த்தை போகணும். அப்போ அசை போடணும், அதை நினைக்கணும்.
தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை உள்ளே வைச்சுனா பாவம் செய்ய முடியல, ஜெயித்தார்கள். இந்த பூமியில் ஆவிக்குரிய உலகை நாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா தேவனுடைய வார்த்தைகள் இந்த ஆழ் மனதிற்கு போனால்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சும்மா மேல் மனதில் இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு மனிதனுடைய ஆழ் மனதுக்குள்ளே போகுதோ அவர்களால் இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியும், அரசாள முடியும், கட்டுப்படுத்த முடியும், கீழ்ப்படுத்த முடியும், ஆண்டு கொள்ள முடியும். யாரால் ஆண்டு கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனதிற்கு செல்ல வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நிறைய பேருடைய வீட்டில் மாட்டியிருக்கிற வசனம் மேலோட்டமாகவே இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளே முதலாவது உள்ளே போனாலும் அதுவே போதும் இப்போதைக்கு உங்களுக்கு. ஆமென். பாருங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நம்ம முதல்ல நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்துச்சு. அப்போ எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் மாட்டுனுச்சு. என்ன மாட்டுச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் அப்படியே ஆள் மனதில் பதிஞ்சு சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்கிற ஒரு வார்த்தை. நல்ல கவனமாக கேளுங்க. நான் அப்படி வரும்போதும் போகும்போது வார்த்தை என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. நான் ரட்சிக்கப்படலை. அப்போ எங்கள் அண்ணன் மட்டும் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையே தொட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டுக்கு பாருங்கள், இன்னும் அடுத்த வருஷத்துக்கு எங்கள் அண்ணன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து வீட்டில் மாட்டினுச்சு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் சொல்கிறேன், அதே மாதிரி எங்கள் குடும்பம் சமாதானத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. அம்மா அப்பா இல்லை, ஆனால் 5 பேர் இருக்கிறோம். 5 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னும் அன்றைக்கு உள்ள வார்த்தை இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்குது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எஸ், உண்மை. கர்த்தர் போதிச்சுட்டு இருக்கிறார் எங்கள் 5 பேருக்கும். அவருடைய சமாதானம். நான் சொல்கிறேன், அன்றைக்கு உள்ள வார்த்தைகள் போகும்போது வரும்போதும் உள்ள பதிஞ்சிருச்சு உள்ளே போய். அது வீட்டில் வசனத்தை மாற்றுறது மட்டும் பெருசு கிடையாது. எங்கள் வீட்டில் இந்த வார்த்தை இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த வசனம் இல்லை. எந்த வசனமா அந்த வசனம் உங்கள் உள்ளே இருக்கணும். ஆமென். உங்கள் வீட்டில் வசனம் ஞாபகம் இருக்குதா? ஏதாவது ஹலோ, ஏதாவது 2 வசனம் ஞாபகத்துக்கு இருக்குதா? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 2 வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாம் ஒருத்தர் மட்டும் சொல்லாதீங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களுக்குள்ளே என்ன வசனம் இருக்காது, உங்கள் வீட்டில் மாட்டின வசனம் 2 வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, வரவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஏன்? வீட்டில் மாட்டப்பட்ட வசனம் மாட்டப்பட்டதாகவே இருக்கிறது. அதான் பிரச்சனை. எதுக்காக வீட்டில் வசனம்? அந்த வசனம் நம்முடைய ஆழ் மனதுக்குள்ளே போகணும். ஆமென். நான் சொல்கிறேன், என்னை அடிக்கடி உற்சாகப்படுத்துறதே இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். ஆமென். அது என்னை தூக்கி நிப்பாட்டும். சோர்ந்து போன எனக்கு புது பலனை கொடுக்கும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை அது என்னை தேற்ற ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீ எங்களோடு பேசுகிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனநிலை மாற வேண்டுமே. எங்கள் முன்னேற்றத்திற்கு மனநிலை மாறுவது எவ்வளோ அவசியம் என்பதை கண்டுகொண்டோம். இந்த மனநிலைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவசியம். இது மேல் மனதோடு மேலோட்டமாக அப்படியே கேட்கக்கூடாது. அது எங்களுடைய ஆழ் மனதுக்கு உள்ளே போக வேண்டும், சப்கான்சியஸ் மைண்டுக்கு போக வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு எங்களுடைய இடைப்பட்டபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இனிமேல் நாங்கள் ஏதோ எல்லாரும் வந்துட்டு போகின்ற ஒரு ஆடியன்ஸாக இருக்காமல், பார்வையாளராக இருக்காமல், ஆண்டவரே நாங்கள் பங்கு கொள்கிறவர்களாக, இந்த வார்த்தைகளை உள்வாங்குகிறவர்களாக, உள்ளே உங்களுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த பூமியில் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதித்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உயர்வதை நீர் விரும்புகிறீர். எங்கள் முன்னேற்றத்தில் நீர் அதிக ஆர்வம் உள்ளவராக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் வளர்ச்சியை மனிதர்களை விட நீர் விரும்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதற்காகவே நீர் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீரே. அதற்காகவே இன்றைக்கு நீங்கள் வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் அநேக தடவை எங்கள் சர்ச்சைக்கு வந்துட்டு ஏதோ வசனத்தை கேட்டு போகிற ஒரு ஆளாகவே மாறிட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும். இனிமேல் அப்படி இல்லாமல் கேட்கின்ற வார்த்தைகளை எங்களை இருதயத்தில் கொண்டு போய், எங்களை ஆழ் மனதில் கொண்டு போய் அதை வைத்து தியானம் செய்து, அதன் மூலமாக புத்திமானை நடந்து, அதன் மூலமாக நாங்கள் செய்கின்ற எல்லா காரியம் வாய்க்கும்படிக்கு உண்டாகின்ற ஒரு காரியத்தை எங்களுக்கு போதித்தீரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய மனம் மாற மாற வாழ்வு மாறுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, சமுதாய வாழ்வு, நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிற அந்த இடங்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை எடுக்கட்டும், வெற்றியை எடுக்கட்டும், சமாதானத்தை எடுக்கட்டும். ஹல்லேலூயா. சுகமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை தங்கியிருக்கட்டும். பலத்தால் நிரப்பப்படட்டும். தாவி போக்கிலும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஜெயத்தை இந்த பூமியில் எடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு நீர் எடுத்து காண்பிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த பகுதி அவர்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. மிகப்பெரிய மாற்றம் உருவாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.